உலக தமிழ் உறவுகளுக்கு ஈஸ்வரின் அன்பான வணக்கங்கள். சோ இன்னைக்கு வந்துட்டு நீங்க நிச்சயமாக அந்த வீடியோ பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீரலட்சுமியோட வீடியோ. அந்த அம்மா இவ்வளவு நாளா கோமால இருந்தாங்க. விஜயலட்சுமியை வளர்க்க முன்னிட்டு எனக்கும் வீரலட்சுமியும் பயங்கரமான சண்டை. சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா எனக்கும் வந்து அந்த வீடியோ வந்து அனுப்பி விட்டுருக்காங்க. எப்படின்னா பாதிக்கப்பட்ட ஒரு பெண் விஜயலட்சுமி ஐயோ சமூக வலைத்தளங்கள்ல மறுபடியும் வந்து கதறாங்களே, எனக்கு மனசு கேட்க மாட்டேன்னு, நான் என்ன பண்றதுங்க, வீரலட்சுமின்னு வேற பெயரை வச்சிருக்கேன், நானு என்னுடைய பெயரெல்லாம் மறைச்சு நான் வீரலட்சுமின்னு வச்சிருக்கிறேன், வீரசாரமா ஒரு 4 வார்த்தை பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஒன்று பேசி என் நம்பர்ல அனுப்பி விட்டுருக்காங்க. சோசியல் மீடியால அடுத்த செகண்ட் வந்து அந்த வீடியோ வந்து பரபரப்பா போயிட்டு இருக்குது. என்ன பேசிக்காங்கன்னா, விஜயலட்சுமி நீங்க வந்து சொல்றது தவறுங்க, உங்களுக்காக நாங்க வந்து எவ்வளவு மெனக்கிட்டோங்க, இன்னைக்கு நீங்க என்ன சொல்றீங்க விஜயலட்சுமி, எனக்காக உச்ச நீதிமன்றத்தில் யாருமே வாதாடலையே அப்படின்னு நீங்க கேக்குறீங்களே, அது எந்த விதத்துல நியாயம் சொல்லுங்க, உங்களுக்காக நாங்க வந்து நின்னோம்ல, நீங்க தானே எங்களை வந்து திருப்பிட்டீங்க. ஏன்னா நிறைய பேர் சொன்னாங்க விஜயலட்சுமி வந்து மனநல சரியில்லை, அது இப்ப ஒண்ணு பேசும் அப்ப ஒண்ணு பேசும், நீ இறங்கி அவளுக்காக நிக்காதன்னு சொன்னாங்க. அதை மீறி நான் வந்து உங்களுக்காக வந்து ஒத்தாசையா நின்னேன். ஆனா பாருங்க, நீங்க வந்து என்னை திருப்பிட்டீங்கல்ல, அதனால வந்து நீங்க அதுக்கு வந்து ஒரு மன்னிப்பு வந்து நீங்க கேளுங்க. அதே மாதிரி உச்ச நீதிமன்றத்துல உங்க சார்பா யாருமே வாதாடல நீங்க நினைக்கவே நினைக்காதீங்க, உங்களுக்காக வந்துட்டு நாங்க அவ்வளவு அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. திடீர்னு வந்து நீங்க இப்படி வந்து மீடியால சொன்ன என்னங்க அர்த்தம், அதனால நீங்க வந்து அதுக்கு வருத்தம் தெரிவிக்கணுங்க, வாபஸ் எல்லாம் வாங்க கூடாதுங்க. வாபஸ் வாங்கினா நாங்க பிளான் பண்ணதுல என்னங்க ஆச்சு, உங்களை நம்பி ஒரு விஷயமும் பண்ணவே முடியலங்க அப்படின்ற மாதிரி வீரலட்சுமி வந்து வீரமா அந்த வீடியோல பேசுறதா நினைச்சிட்டு காமெடி பண்ணி வச்சிருக்காங்க. அவங்களோட உண்மையான பெயர் என்ன, அவங்களோட உண்மையான வாழ்க்கை என்ன, அவங்க இப்ப வந்து யார் கூட வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு எத்தனை குழந்தைகள் இருக்குது, டு செட் வீரலட்சுமியோடைய கட்ட பஞ்சாயத்து, எந்தெந்த இடங்கள்ல எவ்வளவு அமௌண்ட் வாங்குறாங்க, யாரை டார்கெட் பண்றாங்க, அங்க என்ன மாதிரியான வழக்குகளை வந்து கையில் எடுக்கிறாங்க, பாலியல் வழக்கு எடுக்கிறாங்க, லேண்ட் விஷயத்தை கையில் எடுக்கிறாங்களா, அங்க எப்படி சம்பாதிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து வீரலட்சுமியை பற்றி டு செட் வந்து நம்மளுடைய நாம் தமிழ் கட்சி இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளும் வீடியோ வெளியிட்டாங்க, டீட்டெயில் எல்லாம் வந்து கொடுத்துட்டாங்க. வீரலட்சுமியோடைய வீடியோக்கு கீழே போய் நீங்க பாருங்க, மக்கள் வந்து கழுவி ஊத்தி வச்சிருக்காங்க. உண்மையிலே இந்த லேடிக்கு வந்து நாலேஜ் இருக்கா இல்லைன்றது எனக்கு தெரியல. ஏன் கேட்டீங்கன்னா, விஜயலட்சுமியே மனநலம் சரியில்லாத ஒரு ஆளு, அவங்க இப்போ ஒண்ணு பேசுவாங்க அப்போ ஒண்ணு பேசுவாங்க. லாஸ்ட் ஒரு வீடியோ வேற போட்டிருந்தாங்க பாருங்க, வழக்குல இருந்து நான் வாபஸ் வாங்குறேன் போட்டிருந்தாங்க. கேஸ் வந்து உச்ச நீதிமன்றத்துல இருக்குது. இந்த அம்மா வந்து ஆன்லைன்ல சோசியல் மீடியால வந்துட்டு நான் வழக்கை வந்து வாபஸ் வாங்குறேன்னு சொல்றாங்க. இவங்க நினைச்சா வந்து வழக்கு கொடுக்கறது, அப்புறம் வந்து வாபஸ் வாங்குறது, நீதிமன்றத்துக்கும் காவல்துறைக்கு நேரம் போகல போல தெரியுது, இவங்க வழக்கு எடுத்து வாதாடிட்டு இருப்பாங்க போல அப்படி நினைச்சுட்டாங்க அவங்க. ஆனா அந்த லேடியை நம்பி இந்த லேடி வந்து ஏதோ பிளான் பண்ணிட்டு நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்றாங்களே. வீரலட்சுமிக்கு நான் ஒரே ஒரு விஷயம் நான் கேட்கறேங்க, 2020 இருந்து 2023 வரைக்கும் உள்ள பாலியல் வழக்குகள் எத்தனை என்பதை உங்களுக்கு நான் புள்ளி விவரமா கொடுக்குறேன். சோ இதெல்லாம் வந்து நீதிமன்றத்துல நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகள். முடிஞ்சா நீங்க இந்த வழக்குகளுக்கு வந்துட்டு ஆஜராகி இதுக்கு வந்து நீங்க உச்ச நீதிமன்றம் வரைக்கும் நீங்க போனீங்கன்னா சமுதாயத்தில் இருக்கக்கூடிய என்ன மாதிரியான பெண்கள் சகோதரிகள்லாம் உங்களுக்கு நிச்சயமாக வந்து ஆதரவு கொடுப்பாங்க. அதை விட்டுட்டு ஒரு நடிகை நீங்க பிரபலமாகணும், அடிக்கடி உங்களோட முகம் வந்து வீடியோல தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடிகைக்கு போய் நான் சப்போர்ட் பண்றேன்னு அந்த நடிகையோட சேர்ந்து கூத்து அடிச்சு கும்மாலம் அடிச்சு, ஏன்னா அந்த நடிகை அங்க கூட்டு போறது இங்க கூட்டு போறது, அப்புறம் வீடியோ எடுக்கிறது, ஆடியோ வெளியிடுறது, அப்புறம் அவங்ககிட்ட இவ்வளவு பணம் கொடுத்து அவங்ககிட்ட பணத்தை வாங்குறது, அவங்க உங்களை பத்தி கழுவி வீடியோல ஊத்துறது, படு கேவலமான ஒரு விஷயம் வந்துட்டு. நீங்க சமூக ஆர்வலர், நான் வந்து அந்த பொண்ணு 1 இயர் பொண்ணு இந்த பொண்ணு எல்லாம் சொல்லாதீங்க. ரொம்ப கேவலமான ஒரு விடயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பக்கம் எப்படி விஜயலட்சுமியோ அதே மாதிரி இந்த பக்கம் வீரலட்சுமி, பேருதான் வீரலட்சுமின்னு வச்சுக்காங்க. அது உண்மையான பெயரை சொல்றது கூட அவங்க அந்த அம்மாக்கு ஆனந்தி நாயுடு போல, அது கூட தைரியம் கிடையாது. அந்த பெயரை மறைத்து வீரலட்சுமின்னு வர வச்சுட்டாங்க. வீரலட்சுமி உங்களுக்கான புள்ளி விவரத்தை வந்து நான் கொடுக்குறேன். முடிஞ்சா நீங்க இந்த வழக்குகளுக்கெல்லாம் வந்து நீங்க போராட்டம் பண்ணுங்க. எப்படி உங்களுடைய சகோதரி கனிமொழி மணிப்பூர்ல நடந்த கற்பழிப்புக்கு இங்க இருந்து மெழுகுவர்த்தி ஏந்திட்டு போனாங்க, அதற்கு பிறகு வந்துட்டு அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலங்க. தமிழகத்துலதான் இதெல்லாம் விதவைகள் அதிகமாக இருக்கிறாங்க, அதுக்கு வந்து மிக முக்கியமாக டாஸ்மாக் தான் காரணங்க, டாஸ்மாக் உடனே இழுத்து மூடணுங்க அப்படின்னு சொன்னாங்க. வந்த பிறகு பாத்தீங்கன்னா 1008 டாஸ்மாக் வந்து ஓபன் பண்ணிட்டாங்க. சோ அதே மாதிரி வீரலட்சுமி உங்களுக்கு நான் வந்து சொல்றேன், 2020 வந்து எடப்பாடியோட ஆட்சி, 2021 நம்முடைய டிஎம்கே வந்து பதவி ஏற்கிறாங்க. 2020 டு 2023 வரைக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா பாலியல் ரீதியாக நடந்த கொலைகள், அதற்கான வழக்குகள் எத்தனை பாத்தீங்கன்னா 25 வழக்குகள் இருக்குதுங்க. பாலியல் சம்பவங்கள் எவ்வளவு நடந்திருக்கு, இப்ப வருது இல்லையா, பாலியல் சீண்டல்கள் பண்ணிட்டாங்க, ரேப் பண்ணிட்டாங்க, 4 பேர் சேர்ந்து கூட்டு பாலியல் பலாத்காரம், இந்த மாதிரியான வழக்குகள் எத்தனை இருக்கு நீதிமன்றத்துல பாத்தீங்கன்னா 1510. நான் சொல்றது தமிழகம் மட்டுமே நான் சொல்றேங்க. 2020 இருந்து 2023 வரைக்கும் நான் சொல்றேன். ஆசிட் வீச்சு, பெண்கள் மீதான அந்த ஆசிட் வீச்சு வந்து 24 வழக்குகள் இருக்குது. ஒழுக்கக்கேடான ஒரு வழக்கு அப்படின்றது இருக்கு இல்லையா, அது 1300 வழக்குகள் இருக்குது. பெண் கடத்தல்
அதாவது மாணவிகளை கடத்துறது, பெண்களை கடத்துறது, இந்த மாதிரி வந்து வழக்குகள் வந்து 960 வழக்குகள் இருக்கு. நகை கேட்டு கொலை பண்றாங்க இல்லையா, இந்த மாதிரியான வழக்குகள் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட வழக்குகள் நீதிமன்றத்துல இருக்குதுங்க. வரதட்சணை தடை சட்டம் அதுக்கு மீறியும் வரதட்சணை கேட்ட மாதிரியான வழக்குகள் எத்தனை இருக்குன்னா 900 வழக்குகள் இருக்குது. அந்த மாதிரி உறவினர்களால் கொடுமைப்படுத்தக்கூடிய நபர்கள் அது சார்ந்து நீதிமன்றத்தில் உள்ள வழக்குகள் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 3000 வழக்குகள் இருக்குது. பாலியல் துன்புறுத்தல், பாலியல் சீண்டல் பண்றாங்க இல்லையா, சோ அத மாதிரியான வழக்குகள் 4000 வழக்குகள் இருக்குதுங்க. அதே மாதிரி பிழைக்கப்பட்ட தொழிலாளர்கள் சட்டத்தின் கீழ் உள்ள வழக்குகள் எத்தனைன்னு பாத்தீங்கன்னா 27,500 வழக்குகள் இருக்குது. பெண்களை காணவில்லை அப்படின்ற வழக்கு தான் இதுல இருக்குதுலே வந்து அதிகமான எண்ணிக்கை உள்ள வழக்கு எதுன்னு கேட்டீங்கன்னா பெண்களை காணவில்லை. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 41,800 வழக்குகள் நீதிமன்றத்துல இருக்குது. ஆக மொத்தத்துல 2020 நீங்க பாத்தீங்கன்னா 17,300 வழக்குகள், 2021 21,000 வழக்குகள், 2022 23,600 வழக்குகள், 24 இன்னும் வெளியில வரலங்க. அது மாதிரி 25 நடப்பாண்டு முடிந்த பிறகுதான் தெரியும். சோ வருடத்திற்கு வருடம் நீங்க பாத்தீங்கன்னா 2020 17,300 இருந்து 2022 பார்க்கும்போது 23,600 வழக்குகள் இருக்குது. 23 இன்னும் நான் வந்து சொல்லவே இல்லை. சோ இந்த மாதிரி பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறை புள்ளி விவரத்தை கொடுத்திருக்கிறாங்க. நான் இப்ப சொன்னேன் இல்லையா, இது வந்து அதிகாரப்பூர்வமாக நமக்கு கிடைத்த ஒரு தகவல், இது ஒரு புள்ளி விவரம். இதையெல்லாம் வந்து நீங்க கையில எடுத்துக்கிட்டு இதற்காக போய் வாதாடினீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய பள்ளி மாணவிகள், கல்லூரி மாணவிகள், சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் எல்லாம் உங்களை வந்து பாராட்டுவாங்க, வாழ்த்துவாங்க. குறிப்பாக வந்து தாய்மார்கள் வாழ்த்துவாங்க. அதே மாதிரி வீதியில இறங்கி டாஸ்மாக மூடணும் அப்படின்னு ஒரு போராட்டத்தை வந்து நீங்க முன்னெடுங்க. இந்த சமுதாயத்தில் பேசுறதுக்கு 1008 விடயங்கள் இருக்கு. அதை விட்டுட்டு ஒரு பாலியல் வழக்கு, அது ஒரு நடிகைக்காக போயிட்டு வக்காலத்து வாங்குறதுக்கு வீரலட்சுமி உங்களுக்கு வந்து வெக்கமா இல்லையா நான் கேட்கிறேன். உங்களுக்கு இதே பழைப்பு தானே? எப்படி விஜயலட்சுமி வச்சு ஒரு அமௌண்ட் நீங்க சம்பாதிக்கலாம் நீங்க நினைக்கிறது எல்லாருக்குமே தெரியும். அது எல்லாருக்குமே கிளியரா தெரியும். அது வந்து ரொம்ப கேவலமா இருக்குது. உழைச்சு சம்பாதிக்க 1008 விடயங்கள் இருக்குது. அதை விட்டுட்டு இந்த நடிகை பின்னாடி எல்லாம் தெரியாதுங்க. ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு உங்களுடைய நேரம் வந்து முக்கியம் இல்லை, அதுக்காக சொல்ல வரேன். அதுவும் வந்து குறிப்பாக விஜயலட்சுமி மாதிரியான நடிகை பின்னாடி நீங்க போகவே போகாதீங்க. அவங்களுக்கு ஏற்கனவே மனநலம் சரி கிடையாது. நீங்க நினைக்கிற மாதிரி ஸ்ட்ராங்கா உங்க பக்கம் நிக்கக்கூடிய ஆள் அவங்க கிடையவே கிடையாது. 2011 இருந்து இது வரைக்கும் கிட்டத்தட்ட 3 முறை வழக்க கொடுக்கிறது வாபஸ் வாங்குறது, வழக்க கொடுக்கிறது வாபஸ் வாங்குறது. அவங்க ஒரு நிலையில அவங்களே கிடையாது. ஒரு நேரம் அண்ணன் சீமான் வந்து பாராட்டுவாங்க, ஒரு நேரம் தற்கொலை பண்ண போறேன்னு சொல்லுவாங்க, ஒரு நேரம் சீமான் குரல் வந்து தமிழகத்துல ஒழிக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன சொல்றது, சின்ன குழந்தை இருக்குல்ல அது கூட ஒண்ணு சரியா பேசுங்க. அதை விட விவரம் தெரியாம மனநலம் சரியில்லாத ஒரு பர்சன் யாருன்னு கேட்டீங்கன்னா விஜயலட்சுமி. அவங்களுக்காக எல்லாம் இறங்கி வக்காலத்து வாங்காதீங்க. ரொம்ப கேவலமா பெண்கள் இனத்துக்கே வந்து உங்களால படு கேவலமா இருக்குது. இது மாதிரி பண்ணாதீங்க. இப்ப நான் சொன்னல அந்த புள்ளி விவரங்களுக்காக நீங்க போராட்டம் பண்ணுங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க. மணல் கொள்ளை நடந்துட்டு இருக்குது. சமூக ஆர்வலர் எல்லாம் வந்து வெட்டி கொலை பண்றாங்க. அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியவே இல்லை. இதனால நீங்க கோமால இருந்தீங்க போல தெரியுது. ஆகுனா பாஜகவுக்கு போயிடுறது, அந்த கட்சி இந்த கட்சிக்கு எல்லாம் போயிருது. ஆளுங்கட்சியில் என்ன நடக்குது அந்த விடயத்தை எடுத்து முன்வைக்க உங்களுக்கு தைரியம் இல்ல, திராணி இல்ல. ஒரு பெண் வந்துட்டு ஒரு சமூக ஆர்வலரா, ஒரு கட்சி தலைவரா வந்து இந்த அளவுக்கு சமுதாயத்துல பேசுறமே அப்படின்னு பாராட்டக்கூடிய ஒரு விடயம் ஏதாவது வீரலட்சுமி உங்ககிட்ட இருக்குதா? பணம் எப்படி சம்பாதிக்கலாம், எந்த வழக்க கையில் எடுக்கலாம், இந்த பாலியல் வழக்க கையில் எடுக்கலாமா, இந்த நடிகை பின்னாடி போலாமா, அந்த நடிகை பின்னாடி போலாமா? வீரலட்சுமி பேசின அந்த வீடியோல வந்து ஒரு உண்மையான வார்த்தை இருக்குங்க. வரலாற்றில் கல்வெட்டில் பதிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. உண்மையிலே வீரலட்சுமி வந்து தெரியாம அந்த வார்த்தையை பேசிட்டாங்களா, இல்ல மனதார வந்து உண்மையை உணர்ந்து கொண்டு பேசினாரா, இல்ல நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் வீரலட்சுமியை வச்சு செஞ்சதுனால இதுக்கு மேலே வந்து நம்ம அசிங்கப்பட முடியாது அப்படின்றதுனால அந்த வார்த்தையை பேசினாங்களா அப்படி என்பதை நீங்க வந்து அந்த வீடியோல பார்த்து நீங்க தெளிவுபடுத்திக்கோங்க. அவங்க சொன்ன வார்த்தை என்னன்னா, சீமான் அவர்களுக்கும் எனக்கும் தனிப்பட்ட விரோதம் கிடையாது. விஜயலட்சுமி உங்களாலதான் வந்து நான் வந்து சீமானை எதிர்த்தேன். அப்படி இருக்கும் பொழுது நீங்க எப்படி வந்து என்னை விட்டுட்டு நீங்க போவீங்க? சீமானுக்கும் எனக்கும் வந்து அரசியல் ரீதியாக கொள்கை முரண்பாடுகள் எல்லாம் இருக்கும். வீரலட்சுமிக்கு அப்படி என்ன கொள்கை வாழுதுன்றது எனக்கு நிஜமாவே தெரியல. என்ன கொள்கைன்னு பாத்தீங்கன்னா, பாஜக என்ன பாலியல் வழக்கு இருக்குது, அதே மாதிரி பாஜக சார்ந்த நிர்வாகிகள் எங்கெங்க லேண்ட்ல வந்து கொள்ளையடிச்சிருக்கிறாங்க, எந்த லேண்டை வந்து ஆக்குபை பண்ணிருக்காங்க, இதெல்லாம் தோண்டி தோண்டி எடுக்கிறது தான் வீரலட்சுமியோட கொள்கை. ஆளுங்கட்சி எதிர்த்து கேள்வி கேட்கறது, இப்ப நடக்கக்கூடிய பாலியல் சம்பவங்கள் இருக்கு இல்லையா, இதற்கெல்லாம் வந்து குரல் கொடுக்கிறது, ஆர்ப்பாட்டம் பண்றது, போராட்டம் பண்றது, இதெல்லாம் வந்து கொள்கைகளுக்கு வரவே வராது. முழுக்க முழுக்க பாஜக கட்சியில என்ன நடக்குது, அண்ணன் சீமான் என்ன பண்றாரு, எங்க போறாரு, எங்க வாராரு, அவரு சாப்பிட்டாரா தூங்குனாரா, இதை கவனிக்கிறது அவங்களுக்கு மிக முக்கியமான கொள்கைகள்ல ஒரு கொள்கை இது.
அப்படின்னு எடுத்துக்கலாம். அதனால விஜயலட்சுமி உங்களுக்காக தான் நான் வந்து அவரை வந்து எதிர்த்தேன் அப்படிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. பரவாயில்ல, இவ்வளவு வருஷம் கழிச்சு இதாவது புரிஞ்சுது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. என்னன்னா விஜயலட்சுமி மாதிரியான ஒரு மனநலம் சரியில்லாத ஒரு நடிகை பின்னாடி போயிட்டு வீரலட்சுமி உங்களுடைய டைமை வந்து நீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க. கரெக்டான ஒரு ஆளை வந்து டார்கெட் பண்ணுங்க. எப்படி அமௌண்ட்டை சம்பாதிக்கலாம், செட்டில் ஆகலான்ற மாதிரி நீங்க உங்க வாழ்க்கையை வந்து நீங்க நகர்த்திட்டு போங்க. சோ அதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி நடிகை பின்னாடி போயிட்டு பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்ற எண்ணத்தை வந்து தயவு செய்து தூக்கி தூர போடுங்க. உச்ச நீதிமன்றமே தலையில நல்லா கொட்டி அனுப்பி விட்டுருக்காங்க விஜயலட்சுமிய. விஜயலட்சுமி ஆதரவா வந்து வக்கீல் இறக்குற அளவுக்கெல்லாம் உங்களுக்கு திராணி இருக்குதா, அந்த அளவுக்கு பண வசதி உங்ககிட்ட இருக்குதான்னு நினைக்கும் போது எனக்கு உண்மையிலே ஆச்சரியமா இருக்கு. அதெல்லாம் எப்படி எங்க இருந்து வருது, யாரு ஹெல்ப் பண்றாங்க, நீங்க உண்மையிலே பரம்பரையா வந்து நீங்க வந்துட்டு வசதியான ஃபேமிலியா அப்படின்றது எனக்கு தெரியல. மறுபடியும் நான் சொல்றேன், இந்த சமுதாயத்தில் எத்தனை விடயங்கள் இருக்கு, அதை விட்டுட்டு அண்ணன் சீமானை எதிர்க்கக்கூடிய விடயத்தில் நீங்க இறங்குனீங்க அப்படின்னா வீரலட்சுமி நிச்சயமாக வந்து விஜயலட்சுமியை விட கேவலப்பட்டு அசிங்கப்பட்டுதான் நீங்க போவீங்க. ஏன்னா அரசியல் என்பது வேறு. நீங்க நினைக்கிற மாதிரியான அரசியல்லாம் இங்க கிடையவே கிடையாது. அதுவும் அண்ணன் சீமானுக்கு பின்னாடி மிகப்பெரிய தொண்டர்கள் படை இருக்குது. அண்ணன் சீமான் முன்னாடி வந்து நீங்க நிக்க கூட தகுதி இல்லாத ஒரு ஆள். ஏன் சொல்றோம் அப்படின்னா நீங்க வந்து ஒரு தெலுங்கு பெண், நீங்க தமிழச்சு கிடையாது. நீங்க தமிழ் வார்த்தையை உங்க வாயில வரமாட்டேன்னு நிறைய வார்த்தைகள் தமிழ்ல தெரியவே இல்லை இந்த வீரலட்சுமிக்கு. ஆகுன்னா சர்டிபிகேட் எடுத்து காமிக்கிறாரு, பாருங்க தமிழச்சின்னு போட்டுருக்கு பாருங்க. அதுல உங்களுடைய உண்மையான பெயர் என்னன்றதை முதல்ல சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், விஜயலட்சுமி வழக்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஆனந்தி நாயுடு என்பது உங்களுடைய உண்மையான பெயர். அந்த பெயரை மறைத்து நீங்க ஏன் வந்து வீரலட்சுமி வச்சிருக்கீங்க? விஜயலட்சுமியை பாவுங்க, ஒவ்வொரு மாநிலத்திலும் போயிட்டு இந்த நடிகர் கையை பிடிச்சு இழுத்தான், அந்த தயாரிப்பாளர் கையை பிடிச்சா இழுத்தான்னு சொல்லிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணி அங்க அமௌண்ட்டை வாங்கி வாழ்க்கை நடத்திட்டு இருக்காங்க. அவங்க பின்னாடி நீங்க போயிட்டு நீங்க என்ன அமௌண்ட்டை சம்பாதிக்க முடியும்னு எனக்கு தெரியல. அவ்வளவு அக்கறை இருந்தது வீரலட்சுமி உங்களுக்கு அப்படின்னா, நான் இப்ப சொன்னல புள்ளி விவரங்கள் சொன்னேன் இல்லையா, இன்னும் 2024 நான் சொல்லவே இல்லை. சோ அதற்கான விடயத்தை முன்னெடுத்து, அதற்கான ஒரு போராட்ட ஆர்ப்பாட்டத்தை நீங்க முன்னெடுத்து அந்த வழக்குகளுக்கு உச்சநீதிமன்றம் குடியரசுத் தலைவர் வரைக்கும் நீங்க போங்க. நாங்க நிச்சயமாக பெண்கள் சார்பாக வந்து உங்களுக்கு பாராட்டு தெரிவிக்கிறோம் அப்படின்றத ரொம்ப தெளிவாக இந்த வீடியோல நான் வந்து சொல்லிக்கிறேன். மறுபடியும் வீரலட்சுமி உருப்படியா ஏதாவது வேலை இருக்குது அப்படின்னா அந்த சமுதாயத்தில் உள்ள மக்களுக்காக நீங்க பண்ணுங்க. அதை விட்டுட்டு சும்மா அந்த நடிகை பின்னாடி திரியறது, அந்த சீமானை பழிவாங்குவதற்காக இந்த வழக்கை கையில எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி முக்தாரையும் உள்ள கூட்டணியில சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப கேவலமா கேவலமா இருக்குது. உங்க என பெண் நான் அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்குது. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.